ஒரு காலத்தில் யோனா என்ற தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தேவனுக்கு பயந்து நடப்பவர். ஒரு நாள் கர்த்தர் யோனாவிடம், நீ நினிவே என்ற பெரிய நகரத்திற்கு சென்று அங்கே மக்களுக்கு அவர்கள் செய்த பாவங்களை பற்றி எச்சரிக்கை செய். அவர்கள் பாவங்கள் என் கண் முன்னே வந்து. ஆனால் யோனா மறுத்தார். நினிவே என்பது அசீரியரின் தலைநகரம். அவர்கள் இஸ்ரவேலரின் பகைவர்கள். இந்த மக்கள் மன்னிக்கப்பட தகுதியில்லை என்ற எண்ணத்துடன் தேவனிடமிருந்து ஓடினார். தர்ஷீஷ் நோக்கி செல்லும் கப்பலில் ஏறினார். அப்போது கடவுள் ஒரு பெரிய புயலை அனுப்பினார். கப்பல், மனிதர்கள் பயந்து தங்கள் தெய்வங்களை அழைத்தனர். சுமைகளை கடலில் எறிந்தனர். யோனா மட்டும் கீழே தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பலின் தலைவன், நீ என்ன தூங்குகிறாய்? உன் தேவனை கூப்பிடு, நாம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த பிரச்சனை யார் காரணமாக ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள அவர்கள் சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் யோனாவை நோக்கி, நீ என்ன வேலை செய்கிறாய்? எங்கிருந்து வருகிறாய்? உன் நாடு எது? நீ எந்த சமூகத்தைச் சேர்ந்தவன் என்று கேட்டார்கள். நான் எபிரேயன், வானத்தையும் பூமியையும் கடலையும் படைத்த பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன். என்னை கடலுக்குள் எறியுங்கள், கடல் அமைதியாகும். அவர்கள் கடவுளிடம் மன்றாடினார்கள். கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனுக்காக எங்களை அழிக்க வேண்டாம். அவர்கள் யோனாவை கடலில் எறிந்தனர். உடனே புயல் நின்றது. கர்த்தர் ஒரு பெரிய மீனை அனுப்பினார். யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்கியது. யோனா அந்த மீனின் வயிற்றில் 3 நாட்கள் 3 இரவுகள் இருந்தான். அங்கேயே அவன் ஜெபித்தான். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை கூப்பிட்டேன். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். நான் உமது பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவில் இருந்து தப்புவித்தீர். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களை வரும் கிருபையை இழக்கிறார்கள். ஆனால் நானோ துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். இரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவை கரையிலே கக்கியது. மீண்டும் தேவன் யோனாவை நினிவேக்கு அனுப்பினார். யோனா கீழ்ப்படிந்து போனான். நினிவே ஒரு பெரிய நகரம். 3 நாள் பயணம் தேவைப்பட்டது. யோனா மக்களுக்கு, நீங்க மனம் திரும்பவிட்டால் இன்னும் 40 நாட்களில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தான். மக்கள் உபவாசம் செய்தனர். ராஜா கூட தமது ஆடைகளை கழற்றி சாம்பலில் உட்கார்ந்தான். அனைவரும் தேவனை நோக்கி கூப்பிட்டு பாவங்களை விட்டு மனம் திரும்பினர். ராஜாவின் கட்டளை, யாரும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அனைவரும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஒருவேளை அவர் நம்மை மன்னிக்கலாம். தேவன் அவர்களுடைய மனமாற்றத்தை பார்த்தார். மனஸ்தாபப்பட்டு நினிவேக்கு எதிராகச் சொல்லியிருந்த தீங்கையை செய்யவில்லை. ஆனால் யோனாவுக்கு இது பிடிக்கவில்லை. நீர் இத்தனை நல்லவராக இருக்கிறீர் என்று எனக்குத் தெரியும். அதனால்தான் நான் ஓடினேன். இப்போது எனது உயிரை எடுத்துக்கொள்ளும். அவன் ஒரு குடிசையில் உட்கார்ந்து நகரத்தை கவனித்தான். அப்பொழுது தேவன் ஒரு ஆமணக்குச் செடியை வளர செய்தார். அது அவனுக்கு நிழலாக இருந்தது. அவன் மகிழ்ந்தான். பின்னர் ஒரு பூச்சியை உண்டாக்கினார். அது செடியை அழித்தது. ஆமணக்குச் செடி வாடியது. வெயில், காற்று அவனின் தலையில் வீசியது. யோனா சோர்ந்தான். மீண்டும் கூறினான், நான் சாகிறதே நல்லது. கர்த்தர், ஒரு இரவில் முளைத்த ஆமணக்குச் செடிக்காக நீ மனதுருகுகிறாய். 1,20,000 பேருக்கு அதிகமான மனிதர்களும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற பெரிய நகரமாகிய நினிவேக்காக நான் மனதுருகாமல் இருப்பேனா? இறுதி சிந்தனை, கர்த்தர் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்தவர். அவர் அனைவரையும் நேசிக்கிறார். மனம் மாறினால் மன்னிக்க கிருபை உள்ளவர். அவர் பாவிகளை அழிக்க விரும்பவில்லை, மன்னித்து புது வாழ்வை அளிக்க விரும்பினார். நம்மால் புரியாத நேரங்களிலும் தேவனின் கிருபை உண்மையானது. மன்னிப்பும் இரக்கமும் நம்முடைய தேவனின் இயல்பான தன்மை.